அனைவரையும் காலம் கடந்த யூடியூப் சேனல் வரவேற்கிறது. கடந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகத்துக்கும் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு உதாரணமா ஒரு 2 ஜாதக உதாரணத்தை தான் காமிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 ஜாதகம் எடுத்துருக்கிறோம். ஒன்று ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஜாதகம், இன்னொன்று நரேந்திர மோடியோட ஜாதகம். இப்ப இதுல என்னன்னா, ஏன் இவங்க இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிறாங்க, உச்சத்துக்கு போக முடிஞ்சது? அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம், நான் மறுபடியும் சொல்றேன், உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி வேணா இருந்துக்கலாம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த தன்மை, அது பெரிய விஷயமாகட்டும் சின்ன விஷயமாகட்டும் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு உள்ளுணர்த்துறது தான் இந்த லக்னம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினியோட ஜாதகம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜாதகத்துல சிம்ம லக்னம், நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். இப்ப என்னன்னா, லக்னம் சிம்ம லக்னம், இந்த லக்னாதிபதி 4, சூரியன் 4, சூரியன் கேந்திரத்துல உட்காந்துருக்காரு. ரெண்டாவது நம்ம சொன்னோம், லக்னாதிபதி கேந்திரம் மீறி நிற்கிறார், சிறப்பா இருக்காது, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது நம்ம சொல்லியிருந்தோம் லக்ன நட்சத்திராதிபதி. ஸோ லக்னம் சிம்ம லக்னம், நட்சத்திராதிபதி பூர நட்சத்திரம், சுக்கிரன் அதிபதி. ஸோ பூர நட்சத்திரத்துல சுக்கிரனோட அதிபதியில அந்த நட்சத்திர சாரம் லக்ன புள்ளி சுக்கிரனோட நட்சத்திர புள்ளியில விழுந்திருக்கு. அப்ப இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாருன்னா 5 இருக்கிறாரு. சுக்கிரன் தான் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த சுக்கிரனோட நட்சத்திர புள்ளியே அவர் வாங்கிக்கிறாரு. அந்த சுக்கிரன் எங்க இருக்குது? 5ஆம் இடமான, 5ஆம் இடம் என்ன சொல்லுவோம், மெயினா ஆசைகள், என்ன சொல்லணும்னா பூர்வ புண்ணியஸ்தானம். இப்ப 5 அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம், திரிகோணாதிபதி. அப்ப நட்சத்திராதிபதி லக்ன நட்சத்திராதிபதி திரிகோணத்துல அமர்ந்திருக்கிறாரு. லக்ன ராசி அதிபதி கேந்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. லக்னமும் லக்ன நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல தொடர்பு இருக்கிறங்காட்டிக்கு அவரு ஸ்ட்ராங்கா, அதாவது எல்லாத்தோட ஒரு டாப்ல வரக்கூடிய காரணம் இது ரெண்டுமே கேந்திர திரிகோணம் சம்பந்தப்பட்டிருக்கங்காட்டி தான் வர முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இங்க என்ன பார்க்கணும், இந்த சுக்கிரன் யாரோட காலில் இருக்கிறார்? சுக்கிரன் கேதுவோட காலில் இருக்கிறார். கேதுனா ஞானக்காரகன். கேதுனா ஞானம் அப்படிங்கிற விஷயம். ஞானம் அப்படின்னா எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஞானம்னா அது கடவுளோட வழிபாட்டுல தான், ஸ்பிரிச்சுவல்ல தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஞானம் அப்படிங்கிறது என்ன, ஒரு புரிதல், அளவுக்கு அபரிமிதமான ஒரு புரிதல் ஒரு துறை மேல வருமானால் அது ஞானம். ஓகேங்களா? அவருக்கு பாத்தீங்கன்னா ஞானம் இருக்குது முழு அளவுல. அதனாலதான் அவர் ஆன்மீகத்துக்காக நீங்க அதை அவர் ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு ஞானம் கிடைத்திருக்கிறது. ஏன்னா அந்த சுக்கிரன் கேதுவோட சாரத்துல உட்காந்துருக்காரு. சிம்பிள். ஸோ இது ரெண்டுமே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அருமையா அமைஞ்சிருக்குது, லக்னாதிபதியும் லக்ன நட்சத்திராதிபதியும். அதனால பாத்தீங்கன்னா அவர் டாப்ல இருக்கிறார். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜாதகம். ரெண்டாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஜாதகம். இவர் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் டாப். 1000 விமர்சனங்கள் அவர் மேல இருந்தாலும் கூட இன்னைக்கு உலக அளவுல அவரை மாதிரியான ஒரு லீடர், ஒரு டாப் மோஸ்ட் லீடர், வேர்ல்டு லீடரா அவர் தன்னை வடிவமைச்சுக்கிட்டார். அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப அப்படி என்ன அவருக்கு லக்னத்துல இருக்கும் அப்படின்னா, அவர் லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய். லக்னம் பார்த்தீங்கன்னா லக்ன விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறாரு? லக்னத்திலே இருக்கிறாரு. விருச்சிக லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் விருச்சிக லக்னத்திலே இருக்கிறாரு. அப்ப லக்னாதிபதி கேந்திர திரிகோணம், ஒண்ணுங்கிறது கேந்திரத்திலே வரும், திரிகோணத்திலே வரும். ஸோ லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து கேந்திர திரிகோணம் ஏறி அது ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம்.
ரெண்டாவது லக்ன நட்சத்திராதிபதி. இங்க பாத்தீங்கன்னா லக்ன நட்சத்திராதிபதி குரு. இந்த குரு யாருக்கு அதிபதினு பாத்தீங்கன்னா 2, 5க்கு அதிபதி. அவரும் வரும் 4ல போய் கேந்திர ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த குருவும் சிறப்பான அம்சத்துல நம்ம நட்சத்திராதிபதி யார் காலில் உட்காந்துருக்காருன்னா ராகுவோட காலில் வந்துருக்காரு. இந்த குரு பார்த்தீங்கன்னா ராகுனா என்ன? பிரம்மாண்டம். அந்த ராகு 5ஆம் இடத்துல. மறுபடியும் பாருங்க, அந்த ராகு போய் எங்க உட்காந்துருக்கா? 5ஆம் இடத்துல. இது அவ்வளவு தொடர்பு நம்ம போக வேண்டியது. பட் கூட அந்த கேந்திர திரிகோணத்துலதான் இந்த லக்னாதிபதியும் லக்ன நட்சத்திராதிபதியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அப்போ லக்னாதிபதியும் லக்ன நட்சத்திராதிபதியும் கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருந்தால் அவங்க உண்மையிலுமே எந்த பெரிய தடையா இருந்தாலும் தாண்டி அவங்களால ஜெயிக்க முடியும். அதுதான் இந்த 2 ஜாதக உதாரணத்துல நமக்கு தெரியப்படுது. இருந்தா கூட இதுக்கு முன்னாடி நிறைய பிரதமர் வந்திருக்காங்க. அப்ப இவரு மட்டும் தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சிட்டாரு. அப்ப இன்னும் என்ன இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க மத்த எல்லா ஜாதகத்தையும் பாருங்க. இதுல லக்னாதிபதி ஏன் ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க? இந்த லக்னம் பாத்தீங்கன்னா 1.34 டிகிரி இருக்கிறார். அதாவது லக்னம் விருச்சிகத்துல 1.34 டிகிரியில இருக்கிற. அப்படி இந்த லக்னாதிபதி செவ்வாய் எங்க இருக்கிறாரு பாருங்க. இந்த செவ்வாய் அதே 1.02. ஆல்மோஸ்ட் லக்னமும் லக்னாதிபதியும் 1 டிகிரிக்குள்ள, 1/4 டிகிரிக்குள்ள 2 கன்ஜங்ஷன், 2 புள்ளி ஒட்டிக்கு இருக்குது. இது மிகப்பெரிய சிறப்பு. இது எல்லாத்துக்கும் அமையாது. அப்ப லக்னாதிபதி எப்படின்னா, லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்குதோ அதே இடத்துல லக்னாதிபதி கூடவே அமர்ந்திருக்கிறாரு. இது என்ன பண்ண, எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தட்டி நொறுக்கிட்டு மேல வந்துடும். அதுதான் இவரோட ஜாதகத்துல மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது, ஒரு பதவியில தொடர்ந்து ஒரு முதலமைச்சரா ஒரு 10-12 வருஷம், அதை தொடர்ந்து பிரதமரா கண்டினியூஸா அவர் 2000 பதவியில இருந்துகிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஒரு பதவியில அவர் இருந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு இன்னும் என்ன இருக்குன்னா, 11ஆம் இடம் எப்பவுமே முக்கியம் நம்ம ஜாதகத்துல. இந்த 11ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன். இந்த புதன் என்னவா இருக்காரு? உச்சத்தில் இருக்கிறார். கன்னியில புதன் உச்சத்தில் இருக்கிறார். இந்த புதன் எவ்வளவு டிகிரி இருக்கிறாரு பாருங்க, 0.87 டிகிரி, 0.87, 1 டிகிரின்னு வச்சுக்கோம். இது கூட இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி? 0.68. ஏன்னா சூரியன் ஒளி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 11ஆம் வீட்டு அதிபதி உச்ச அதிபதி கூட 10ஆம் அதிபதியான சூரியனும் புதனும் எப்படி லக்னமும் லக்னாதிபதியும் ஒரே டிகிரிக்குள்ள இருக்கிறாங்களோ, அதே மாதிரி புதனும் சூரியனும் ஒரே டிகிரிக்குள்ள, ரொம்ப 1/4 டிகிரின்னு தான் நம்ம சொல்லணும். அவ்வளவு க்ளோசஸ்ட் இருக்கிறாங்க. அது 11ஆம் இடத்துல. 11ஆம் இடங்கிறது முழுக்க முழுக்க லாபம். அப்ப அந்த இடத்துல 10ஆம் அதிபதி என்ன? பதவி. அப்ப பதவி அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குதுங்க? உச்சத்துல இருக்குது அந்த பதவி. 10ஆம் இடம் பதவி ஸ்தானம். அவர் 11ஆம் அதிபதி உச்சம் பெற்ற அதிபதியோட கன்ஜங்ஷன் ஒரே புள்ளியில நிக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இந்த லக்னத்துக்கு மிகப்பெரிய உச்ச நிலையான பொசிஷனுக்கு நரேந்திர மோடி அவர்களை உட்கார வைக்குது. இப்போ நிறைய பேர் இந்த பாரதிய ஜனதால பாத்தீங்கன்னா 75 வயது ஆயிடுச்சுன்னா அவங்க பதவியில நீடிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதனால இந்த வருஷம் இந்த மாதம் இவரோட பர்த்டே அன்னைக்கு 75 வயசு முடியுங்காட்டிக்கு இவரு இந்த பதவியில தொடருவாரா, மாற்றப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜாதகம் சரியானால் இவர் நரேந்திர மோடி அவர்கள் இவரா விரும்புற வரைக்கும் இந்த பதவியில இருப்பார். இல்ல இயற்கையா விரும்புற வரைக்கும் இவர் இந்த பதவியில இருப்பார். இவருக்கு மட்டுமே இந்த விதி தளர்த்தப்படணும். இந்த ஜாதகம் உண்மைனா, இந்த ஜாதகம் சரினா அவருக்கு வாய்ப்புகள் 99% இருக்கு. மறுபடி சொல்ல, இவரா விரும்புற வரைக்கும், இயற்கையா விரும்புற வரைக்கும் இவரு தான் இந்தியாவுக்கு பிரதமரா இருப்பார். அதுக்கான அத்தனை அமைப்பும் இந்த ஜாதகத்துல இந்த லக்னமும் லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதி இது ரெண்டுமே வலுத்து நிக்குது. ரெண்டாவது லக்ன நட்சத்திராதிபதி ராகுவோட ராகுனா பிரம்மாண்டம். அவர் ராகு 5ல பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறார்.
அப்போ ஒரு பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து செஞ்சு முடிச்சுட்டு தான் எதுவுமே நடக்கும். அப்ப இன்னும் அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால என்னோட கருத்து என்னன்னா, நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக அவர் நினைக்கும் வரை, இயற்கையை நினைக்கும் வரை தொடருவார். ஸோ இந்த 2 ஜாதகத்தை வச்சு ஒரு லக்னாதிபதி எப்படி இருக்கணும், லக்ன நட்சத்திராதிபதி எங்க இருந்தா ஒரு ஜாதகர் எல்லா தடைகளையும் தாண்டி வருவாருங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்களும் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியும் லக்ன நட்சத்திராதிபதி எங்க இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ரிசீவ் பண்ற ஒரு கேப்பபிலிட்டியில இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. நான் அடுத்து வர ஒவ்வொரு வீடியோலையும், அடுத்த வீடியோ தசானா என்ன, புத்தினா என்ன, கோச்சாரகரங்களை எப்படி பார்க்கணும், என்னோட நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் வழியாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவா பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.